Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. வாங்க வாங்க சார், நம்ம கிட்ட புதுசா ஒரு மாடல் இருக்கு. இது மாதிரி வேற யார்கிட்டயும் இல்ல. சார், இந்த லாக்கெட்டு இப்பதான் மார்க்கெட்டுக்கு புதுசா வந்திருக்கு. உங்க பையன் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், உடனே உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல தெரியுங்க. பாருங்க, நீங்களே பாருங்க. இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் நான் செக் பண்ணிக்கிறேன். சிண்டுக்கண்ணா, கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. அங்க அந்த பேங்க. அடடா, எல்லாமே ரெக்கார்டு கூட ஆகுமா? சிண்டுக்கண்ணா, அங்கேயே பாரு. அந்த பேங்க் ராபர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ட்ட கொடுத்துடலாம். சார், அந்த திருடங்களை மட்டும் ரெக்கார்ட் பண்ணாதீங்க சார். ஏய், யாரா ரெக்கார்ட் பண்றது? நில்லு. இல்லைங்க, நான் ரெக்கார்ட் பண்ணல. அங்க ஒருத்தர் போறாரு பாத்தீங்களா, அவர் தான் பண்ணாரு. அவரோட பையனோட கழுத்துல என்னோட கேமரா உள்ள லாக்கெட் இருக்கு சார். அதுக்கு காசு கூட கொடுக்காம ஓடிட்டான் சார். பாருங்க. போலீஸ், கொஞ்சம் வேதா சிட்டி பேங்க் கிட்ட உடனே வாங்க. பேங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன துரத்திக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ், என் பையனை எப்படியாவது போலீஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. ரவுடிங்க என்ன துரத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் இங்க இருக்கிற ஒருத்தன் கையில இருக்கான்டா. கேமரா அந்த பையன் லாக்கெட்ல தான் இருக்கு. அவனை பிடிக்கடா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது வாங்க, காப்பாத்துங்க. ஏன் இந்த குழந்தைய விட்டு? அங்கிள், ஒழுங்கா எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். இந்த பண்டி யாருன்னு உனக்கு சரியா தெரியலல்ல? நீ சின்ன பையன் தானே? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங் வந்துட்டேன். யாருப்பா எனக்கு போன் பண்ணது? நேரம் கடத்தாம விஷயத்தை என்னன்னு சொல்லு. திருட்டா வழிபறியா என்னன்னு சொல்லுங்க, ஒரு கை பாத்தடலாம். லட்டு சிங் சார், சில ரவுடிங்க வந்து இந்த குழந்தைய கடத்த பார்த்தாங்க சார். ஒரு ஆள் இந்த பக்கம் வேகமா ஓடி வந்தாரு. அப்புறம் இந்த குழந்தைய என் கையில கொடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. அவரை ரவுடி பசங்க புடிச்சு வேன்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த ரவுடிங்க வந்து குழந்தைய கடத்த பார்த்தாங்க. நம்ம சிவா தான் காப்பாத்துனா. தேங்க்யூ சிவா. வழக்கம் போல நீ யாருன்னு காமிச்சிட்ட. இப்ப இந்த லட்டு சிங் யாருன்னு இந்த உலகமே பார்க்க போகுது. இந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அவங்க அப்பா கையில ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கங்கிறதே கிடையாது. சாப்பாடும் சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணியும் பல்லுல படாது. சார் 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 சார், ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு பேசுறீங்க. சோடா வாங்கிட்டு வரட்டுமா சார்? அது வரைக்கும் இந்த குழந்தை என் கையில தான் பத்திரமா இருக்கும். அவங்க அப்பா இங்க வர வரைக்கும் நான் இந்த குழந்தைய பாத்துக்கிறேன். ஓகே லட்டு சிங் சார், நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க.
கேமரா ரொம்ப நல்லா இருக்கு. லைவ் டெலிகாஸ்ட் வேற பண்ணிக்கிட்டு இருக்கு. வெரி குட். என்ன விடுங்க, எப்படியாவது அந்த லட்டு சிங் சார் வந்து உங்க எல்லாரையும் புடிச்சிட்டு போயிடுவாரு. ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கா. கேமராவை பத்தி லட்டு சிங்க்கு எப்படி இவ சொல்லுவா? லட்டு சிங்க் இந்த கேமராவை பத்தி தெரியற வரைக்கும் நாம எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா இருக்கலாம். இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த கேமராவை நம்ம எப்படி கொண்டு வரது? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த குழந்தை லட்டு சிங் கைக்கு எப்படி போனான்னு சொல்லுங்க. பாஸ், திடீர்னு இன்னொரு சின்ன பையன் வந்தான். என்ன ஒரு 9-10 வயசு இருக்கும். ஆனா எங்களை போட்டு அவன் பெரட்டி எடுத்துட்டான். கேப்ப விடாம அடிச்சான் பாஸ். ஒருத்தனை விடாம எத்தனை பேர் போனாலும் அடிச்சான் பாஸ். கடைசியில நாங்க ஓடி வர வேண்டியதாயிடுச்சு. ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கண்டெய்னர் பாயோட பெரிய கெடுத்துருவீங்க போல இருக்கு. எனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கோபம் வராது. அப்படி வந்ததுன்னா கோபம் குறையவே குறையாது. புரிஞ்சுக்கோ. எப்படியாவது அந்த குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்தே ஆகணும். சீக்கிரம். ஏ கண்ணா, இங்க அமைதியா உக்காந்துக்கிட்டு அந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பியா? மாமா போய் குளிச்சுட்டு உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன், அது வரைக்கும் டிவி பாரு. ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன சிகப்பு கலர் டவலை கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற கலர்ல டவலே இல்லையா? யார் நீ? எங்கயா இருக்க? அது எப்படியா உனக்கு தெரியும்? இங்க என்னையா நடக்குது? நான் தூண்லயும் இருப்பேன், போன்லயும் இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும், தும்முனாலும் தெரியும். ஒழுங்கா அந்த குழந்தைய கொண்டு வந்து பக்கத்துல இருக்கிற மலை கிட்ட விட்டுட்டு போயிடு. இல்லனா நம்ம பண்ணது தப்புன்னு வாழ்க்கை முழுக்க கவலைப்படும். ஐயோ, யார் நீ? ஏன் என்ன இப்படி மிரட்டிக்கிட்டே இருக்க? ஏய், யாரா அவன்? நான் கட்டி இருக்கிறது சிவப்பு டவல் தாங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? ஐ, ஏ கண்ணா, நான் இப்போ உனக்கு ஒரு அருமையான கதைய சொல்ல போறேன். கேட்டுட்டு தூங்கணும். ஓ, புரியுது புரியுது புரியுது. உனக்கு போயம் வேணுமா? போயம். ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் ஆஃப் த ஹில். அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் என்னது? என்னமோ வருமே. ஐ, போன் வருது. என்ன இன்ஸ்பெக்டர், ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா போயம்லாம் படிக்கிறது இல்லையா? யோ, உனக்கு எப்படியா இதெல்லாம் தெரியும்? சிவா, சிவா, யாரோ என் வீட்டுக்குள்ள பூந்து என்ன ஆட்டி படைக்கிறான்ப்பா. நான் என்னெல்லாம் பண்றேனோ அதை அவன் அப்படியே சொல்றான்ப்பா. ஒருவேளை பேயா இருப்பானோ? எதுக்கு நீ உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா சிவா. வேணாம் 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 வேணாம், நீ வர வேணாம், நானே அங்க வரேன் வரேன். சிவா, சிவா, நீ கொஞ்ச நேரத்துக்கு இந்த பையனை உன் கையிலே வச்சிருப்பா. சொல்றதை கேளுப்பா. நான் என்னென்ன பண்றேனோ உடனே அந்த ஆள் கரெக்டா சொல்றான்ப்பா. ஒருவேளை இதெல்லாம் பேய் வேலையும் தோணுது. நீ இந்த குழந்தைய பத்திரமா வச்சுக்கப்பா. இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கலான்னு பார்த்தா என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் போல இருக்கே சிவா. ஓகே சிவா, பாய், டேக் கேர். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடாத. லட்டு சிங் சார் ஏன் இப்படி பயப்படுறாரு? அவர் சொல்ற மாதிரி பேய் இருக்க வாய்ப்பில்ல. அப்போ கண்டிப்பா ஏலியனே தான்ப்பா. இந்த பையன் கண்டிப்பா ஏலியன் சம்பந்தப்பட்ட பையன் தான் போல இருக்கு. இது ஏலியனோட வேலையும் இல்ல, எந்த பேயோட வேலையும் இல்ல. யாரோ ஒருத்தனுக்கு இந்த பையன் கண்டிப்பா தேவை. ஏன் தேவை? அதைத்தான் நாம இப்ப தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா அப்போ இந்த பையன் எங்கதான் இருக்காங்கிற விஷயம் அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தேவா, நீ இவனை கூப்பிட்டுட்டு இங்க இருந்தே பார்க்குக்கு போ. நான் தூரத்துல இருந்து உங்களை வாட்ச் பண்றேன். நிச்சயமா இவனை கடத்த வரலாம் இல்லையா? ஓகே சிவா. விடு விடு. சிவா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. விடுங்க. சிவா, வேகமா போ, இன்னும் வேகமா போ, நல்ல வேகமா போ. ஏய். ஏய்.
இவன் பையனா இல்ல சூப்பர் ஹீரோவா? சைக்கிள்ல பறக்குறான். ஏய். ஏய். தம்பி, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீதான் சின்ன பையனாச்சே, போனா போதுன்னு என்ன மட்டும் விட்டுருப்பா. சின்னண்ணே, உங்களுக்கு தேவை இந்த லாக்கெட் தானே, தாங்க வச்சுக்கீங்க, என்ன விட்டுருங்க. தம்பி என்ன மட்டும் அடிக்காதீங்க தம்பி. நான் அடி வாங்கி கீழே விழுந்துட்டா ஜீப் யார் ஓட்டுவா? ஓகே அங்கிள், நானும் உங்களை விட்டுடுறேன். முதல்ல வண்டியை ஓரமா பார்க் பண்ணு. நன்றிப்பா. லட்டு சிங் சார், என் கையில ஒரு லாக்கெட் கிடைச்சிருக்கு. இதை எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்துட்டு இருக்கேன். லட்டு சிங் சார், அந்த பையனோட கழுத்துல இந்த லாக்கெட் இருந்தது. ஒருவேளை இதுல காஸ்ட்லியான டைமண்ட் இருக்கறதால அவங்க இதை எடுக்க வந்திருக்கலாம். அத பத்தி தெரிஞ்சுக்க தான் நான் அந்த ஜுவல்லரி அங்கிளை கூட்டிட்டு வந்திருக்கேன். அங்கிள், ப்ளீஸ் அதை செக் பண்ணி சொல்லுங்களேன். இந்த டைமண்ட் எவ்வளவு காஸ்ட்லியானது? இங்க பாருங்க சார், இது நார்மலான அமெரிக்கன் டைமண்ட் தான். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் காசுல எல்லாம் இல்ல. அடடடடா, இதை நான் பார்க்கலையே, உள்ள என்னமோ இருக்கு. லட்டு சிங் சார், இது ஒரு கேமரா. இது நம்ம கனெக்ட் பண்ணி பாப்போம். நிச்சயமா இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதுக்காக தான் அவங்க இந்த கேமராவை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, சிவா, இதை முதல்ல ஃபார்வர்ட் பண்ணு. என் வீட்ல ரெக்கார்ட் ஆனதையும் உடனே டெலீட் பண்ணிடடா. ரிலாக்ஸ் லட்டு சிங் சார், இப்ப விஷயம் என்னன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. இதுல கேமரா இருக்குன்னு அந்த கடத்தல்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பேங்க் ராபரியில யார் யார் ஈடுபட்டாங்கன்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனாலதான் அவங்க அந்த குழந்தைய கடத்த முயற்சி பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்கங்கிற லொகேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். சிவா, இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன். எல்லாரையும் பிடிச்சி சட்டத்து முன்னால நிறுத்துறேன். நீ போ, இந்த கேஸை இந்த சிங்கம் எப்படி டீல் பண்றேங்கிறத பாரு. ஏய் தம்பி, நீ யாரா வேணாலும் இருந்துக்க. ஏய், உன்னோட சாயம் இந்த ஸ்டேஷன்ல வெளுத்துடுச்சுடா. சொல்ற இடத்துல குழந்தைய கொண்டு வந்து விடணும்னு சொன்னில, இப்ப சொல்றா, எங்க வரணுங்கிறத சொல்லு, நான் உடனே வரேன். இன்ஸ்பெக்டர், அந்த குழந்தைய கொண்டு வந்து எங்க கிட்ட விடுறான்னு நீயே ஒத்துக்கிட்டதால அந்த குழந்தைய பத்திரமா கூட்டிட்டு வந்து கண்டெய்னர் யார்ட்ல விட்டுட்டு உடனே கிளம்புங்க. சரி, கண்டெய்னர் யார்டுக்கு நான் உடனே வரேன். இந்த லட்டு சிங் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். இங்க யாரா கண்டெய்னர் பாய்? வெளியில வா. வாங்க லட்டு சிங் சார், உள்ள வாங்க. நான் உங்களை வெல்கம் பண்றேன். எதுக்குப்பா இந்த அடி அடிக்கிறீங்க? நான் பேசிட்டு போலாம் தான்ப்பா வந்தேன். லட்டு சிங் சார், நாங்க வர எல்லாரையும் இந்த மாதிரி தான் வெல்கம் பண்ணுவோம். வெல்கம் பண்ணாம வர்றவங்களை எப்படி உள்ள கூட்டிட்டு போறதுன்னு சொல்லுங்க. ஏண்டா இப்படி எல்லாமா உங்க ஊர்ல வெல்கம் பண்ணுவீங்க? வெல்கம் பண்றதுனா சர்பத்துல ஜில்லுன்னு ஐஸ் போட்டு கொடுக்கணும்டா. ஆனா நீங்க வரவேற்ற விதம் சரியில்லடா. என் பேக்ல பெண்ட் எடுத்துட்டீங்க. இப்ப உட்காந்து நம்ம பேசலாமா? நீங்க எவ்வளவு தூரம் என்ன அடிக்கணுமோ அந்த அளவுக்கு அடிச்சு முடிச்சிட்டீங்க. இப்ப நான் சொல்றத மட்டும் எல்லாரும் நல்லா காதுல வாங்கிக்கங்க. என் பேர் தாண்டா லட்டு சிங்கு. ஆனா நான் ரொம்ப காரசாரமானவன். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கிட்னாப்பர் கூட கிட்னாப் பண்ணணும்னு நினைச்சான்னா அவனால முடியாது.
ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கிட்னாப் பண்ணுங்கிற எண்ணத்தை உன் மண்டையில இருந்து தூக்கிடுன்னு. இல்லன்னா லட்டு சிங் அங்க வந்துருவாரும்பாங்க. லட்டு சிங் சார், டயலாக் பேசுறத கொஞ்சம் நிறுத்துங்க. அந்த லாக்கெட்ட முதல்ல என் கையில கூட்டுங்க. லாக்கெட்ட தர முடியாதியா, முடிஞ்சா வந்து வாங்கிக்கயா அந்த லாக்கெட்ட. யாருக்கிட்ட? சிவா, நீங்க ஏன்பா இங்கெல்லாம் வந்தீங்க? நான் தான் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா உங்ககிட்ட சொன்னல. லட்டு சிங் சார், நாங்க வந்தது விடுங்க. நீங்க ஏன் அங்க இருந்து வெளியில வந்தீங்க? கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. என்ன? இந்த கண்டெய்னரை எப்பையா மேல தூக்குனீங்க? கண்டெய்னர் பாய் நான் யாருன்னே தெரியாம உள்ள வந்தா இப்படிதான் இருக்கும். மேல இருந்து பார்த்தாதான் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சிவா, நீ போய் அந்த குழந்தைய உங்க அப்பாவையும் காப்பாத்து. இவங்க எல்லாருமே நாங்க பாத்துக்கிறோம். அவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு கோபம் மட்டும் வராது. அப்படி வந்ததுன்னா அது குறையவே குறையாது. எனக்கு கோபத்தை வர வைக்காதடா சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. வெரி குட் சிவா, சபாஷே. ஏ கண்டெய்னர் பாயே, முதல்ல என் சிசிய பிள்ளைகிட்ட மோதி பாரு, அதுக்கப்புறம் என் கிட்ட வந்து மோதலாம். நீ என் மேலேயே கை வச்சிட்டல்ல, கண்டெய்னர் பாய் மேலேயே கைய வச்சிட்டல்ல, முடிச்சுட்டுக்கடா இவங்க காதாய. அட என்னையா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னையட்டா டயலாக்க சொல்ல விடுங்கடா. என்னாச்சு அங்கிள்? இவ்வளவு சண்டை போட்டுமா உங்களுக்கு இன்னும் கோபம் வரல? வந்தா குறையாதுன்னு டயலாக்லாம் விட்டீங்க. உங்க அடுத்த பிளான் என்ன? இப்ப கோபம் வருமா இல்ல நான் வெயிட் பண்ணணுமா? எனக்கு கோபம் வருது, பயங்கரமா கோபம் வருது. தேங்க்யூ வெரி மச். நீங்க என்ன மட்டும் இல்ல, என்னோட பையனையும் சேர்த்து காப்பாத்திருக்கீங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க கடமைக்கு பேர் போனவர் லட்டு சிங்கன்னு. யாருக்கு எப்ப எந்த உதவி தேவையோ ஒரு போன் பண்ணா போதும். என் பேர் தான் லட்டு சிங்கு. ஆனா நான் காரசாரமானவன். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் இருக்கிற திருடன் திருடணும் நினைச்சா கூட எல்லாரும் சொல்லுவாங்க திருடாத, திருடுனா லட்டு சிங் சார் வருவாருன்னு. யாரா இருந்தாலும் திருடுறத நிப்பாட்டிடுவான். பாத்தீங்களா, லட்டு சிங் சார் வராமலே நீங்க எல்லாரும் இத்தனை அடி வாங்குனீங்க. ஒருவேளை லட்டு சிங் சார் களத்துல இறங்கி இருந்தா என்ன ஆயிருக்கும்? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.